இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைங்களை குளிப்பாட்டி தாலாட்டு பாட வேண்டிய நிலைமையும் வரும். மனுஷனுக்குள்ள மாறுதல் வர்றதுக்கு பெரிய அதிசயம் நிகழணும்னு அவசியம் இல்ல. குண்டூசி குத்துனாலே காத்து போற பலூன் மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்கே மனுஷங்க மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. நீதான் அந்த லக்ஷ்மிய பாத்திருக்கல, நல்ல குணங்களால உருக்கி வச்ச பொம்மை மாதிரியே இருப்பா. அந்த நல்ல குணத்தை பார்த்தே மித்ராவும் நாளைக்கு மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? சித்தி சொல்றது 100% கரெக்ட் மனிஷா. ஒரு தடவை அந்த லக்ஷ்மியை யாருக்காவது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுல இருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க. லக்ஷ்மி இந்த வீட்டுல மருமகளா செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் வேலையை நீ ஆரம்பிக்கணும். யூ ஆர் ரைட் அன்சிகா. நானும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். நேரம் பார்த்து என் டேலண்ட்டை நான் காட்டுறேன். மாமா டீ எடுத்துக்கோங்க. வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இஞ்சியும் லவங்கமும் போட்ட டீ உங்களுக்காக தான். அப்ப எனக்கு இதோ லெமன் டீ உனக்கு. ஆஹா, அமிர்தத்தை கொண்டு வந்து இந்த அரை கப்பு டீல ஊத்தி கொடுத்த மாதிரி இருக்குமா லக்ஷ்மி? நீங்க என்ன கொஞ்சம் அதிகமா தான் பாராட்டுறீங்க மாமா. பெரியப்பா தப்பா சொல்லிட்டாரு. நீ இது சாதாரண அமிர்தம் இல்ல, பஞ்சாமிர்தம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு. அப்படின்னா நான் உனக்கு கொடுத்தது லெமன் டீ மாதிரி இல்லையா? ஐயோ, உங்களை பார்த்தா தெரியல, ஆனா நீங்களும் பயங்கரமா ஜோக் அடிக்கிறீங்க அண்ணி. நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்றதுல தப்பு இல்ல. ஆனா மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம காரணமா இருந்தா அதோட சந்தோஷமே தனி. அதோட நான் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சா அது ஏமாத்தின மாதிரி ஆயிடும்ல மாமா. நம்மளால முடிஞ்சாதான் ஒரு வாக்கு கொடுக்கணும். வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றி காட்டணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க மாமா, ஆமாவா இல்லையா? வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் உன் யோசனையில ரொம்ப பெரியவமா. நீ சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மைமா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க மாமா. நாளைக்கு நான் செஞ்ச லட்டுவை சாப்பிட்டுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வேணும்னா நீங்க பாருங்க. அத கொடுங்க மாமா. எல்லா நல்ல குணங்களையும் உருக்கி ஊத்தி எடுத்த ஒரு தங்க பதுமை தான் லக்ஷ்மி. இப்படி ஒரு நல்ல மருமகளை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. ஆனா லக்ஷ்மிக்கு இவ்ளோ நல்ல குணத்தை கொடுத்து அவ வாழ்க்கைய மட்டும் ஏன் இப்படி ஒரு துயரத்தோட கொடுத்திருக்க? அவ வாழ்க்கைய பதிலே இல்லாத ஒரு கேள்விக்குறியா ஆக்கிறாத. மித்ரா மனசு மாறி அரவிந்தா முழு மனசோட லக்ஷ்மியை ஏத்துக்கிட்டு லக்ஷ்மி வாழ்க்கையில ஒரு அழகான மாற்றத்தை நீதான் அமைச்சு கொடுக்கணும் சாமி. நீதான் அமைச்சு கொடுக்கணும். ஏசி டெம்பரேச்சர் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, இது போதும். நடுராத்திரியில உங்களுக்கு தாகமா இருந்தா குடிக்க பெட் பக்கத்துலயே உங்களுக்கு தண்ணி வச்சிருக்கேன். சரி. உங்களுக்கு எடுக்க கஷ்டமா இருந்தா என்ன எழுப்புங்க. குட் நைட். குட் நைட். தேங்க்யூங்க. இட்ஸ் ஓகே. என் மெசேஜ்க்கு ரிப்ளை கூட கொடுக்காத அளவுக்கு மாறிட்டேன்.
இதுக்கு முன்னாடி என் மெசேஜ்க்கு செகண்ட்ஸ்ல ரிப்ளை கொடுப்பேன். ஆனா இப்போ நிமிஷங்கள் மணிக்கணக்கில் ஆனாலும் ரிப்ளையும் வர மாட்டேங்குது. அப்படின்னா நீ மாறி போயிட்டல்ல? ஐ லவ் யூ டூ. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. லக்ஷ்மி எங்க போனா? இந்த நேரத்துல எங்க போனா? ஆ, என்ன இது? ஆ, அதை எடுத்து நீங்களே படிங்க. அவர் இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஆ, என் மனசுல இருந்தது நீங்க செலக்ட் பண்ணதும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணுவேன்னு நீ எப்படி கெஸ் பண்ண? ஆ, தெரியல. ஆ, நீங்க அதை எடுப்பீங்கன்னு தோணுச்சு. ஆ, என் மனசு கிட்ட உங்க மனசு முன்னாடியே வந்து சொல்லிருச்சோ என்னமோ. எதுக்கு இதெல்லாம்? கணவன் மனைவி யோசனைகள், அபிப்பிராயங்கள், சுவைகள் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அந்யோன்யமா இருக்குமா. ஆ, நம்ம 2 பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு நானே எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். நான் வச்ச டெஸ்ட்ல 100 மார்க்ஸ் எடுத்து நான் பாஸ் ஆயிட்டேன். டேய் மித்ரா, பக்கத்துல இருக்கிற ட்ரெஸ் எடுத்துருக்கலாமேடா. டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு அவளோட அன்பை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்காளே.